நீண்ட காலத்திற்கு முன்பு இரவு நேரம் என்று எதுவும் இல்லை. சூரியனும் சந்திரனும் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் வானத்தை விட்டு வெளியேறவில்லை. சந்திரன் அமைதியான சமுத்திரங்களை கவனித்துக் கொண்டான். சூரியன் பூமி முழுவதும் பிரகாசமாக பிரகாசித்தது. யானை சமவெளியில் வாழ்ந்தது. சூரிய ஒளி அவரது தோலை மிகவும் சூடாக்கியது. அவர் ஒரு மண்குளியலில் குளிர்விக்க முயன்றார், ஆனால் சூரியன் அதை உலர்த்தியது. அவர் தன்னை விசிறிக் கொள்ள முயன்றார், ஆனால் அவரது காதுகள் சோர்வடைந்தன. ஒரு நாள் அவர் சூரியனைக் கூப்பிட்டார், நீ நிலத்தை உலர்த்தி என் கால்களை எரி. இந்த பயங்கர வெப்பத்தை என்னால் தாங்க முடியாது. ஆனால் சூரியன் கேட்கவில்லை. சந்திரன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. காட்டில் ஒரு உயரமான மரத்தில் ஆந்தை வாழ்ந்து வந்தது. சூரிய ஒளியில் அவளால் வேட்டையாட முடியவில்லை. அவள் இரவு உணவிற்கு எலியைப் பிடிக்க முயன்றாள், ஆனால் சுட்டி அவள் வருவதைக் கண்டு ஓடிவிட்டாள். அவள் அதற்கு பதிலாக பெர்ரிகளை சாப்பிட முயற்சித்தாள், ஆனால் அவை அவளை நிரப்பவில்லை. ஒரு நாள் அவள் சூரியனைக் கூப்பிட்டாள், எலி என்னை வெளிச்சத்தில் பார்க்கிறது, உன்னுடன் என்னால் வேட்டையாட முடியாது. ஆனால் சூரியன் கேட்கவில்லை. சந்திரன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. கடலின் கடற்கரையில் குஞ்சு பொரித்த ஆமை. கடலை அடைய அவரை உள்ளே இழுக்க அலைகள் தேவைப்பட்டன. அவர் நீந்த முயன்றார், ஆனால் அலைகள் அவரை மீண்டும் கரையில் தள்ளியது. அவர் அலைகள் வரும் வரை காத்திருந்தார், ஆனால் அவை ஒருபோதும் வரவில்லை. ஒரு நாள் அவர் சந்திரனை அழைத்தார், எனக்கு கடல்களை அடைய அலைகள் தேவை, தயவுசெய்து அவற்றைக் கொண்டு வரும்படி நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன். சந்திரன் விலங்குகளின் சத்தத்தைக் கேட்டாள். சூரியன் அவர்களுக்கு உதவ ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டாள். சூரியன் சந்திரனை மிகவும் கவனித்து அவர் ஒப்புக்கொண்டார். இருவரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்தனர். சூரியன் அனைத்து விலங்குகளையும் அழைத்தது. யானை, ஆந்தை மற்றும் ஆமை குட்டிகளுக்காக சந்திரனும் நானும் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்துள்ளோம். வானம். நான் எழுந்தவுடன் சந்திரன் மறைந்து வானத்தை பிரகாசமாக விட்டுவிடுவார். சந்திரன் உதயமானதும் நான் அஸ்தமித்து வானத்தை இருட்டடிப்பேன். சந்திரன் வானத்தில் பயணிக்கும்போது ஒவ்வொரு நாளும் அலைகளைக் கொண்டு வருவார். அது குளிர்ச்சியாகவும் இருட்டாகவும் இருக்கும். சூரியன் தொடர்ந்தான். நான் எழுந்தவுடன் நான் மீண்டும் வானத்தை பிரகாசமாக்குவேன். ஆனால் நாங்கள் மாறுவதற்கான நேரம் எப்போது என்று உங்களில் ஒருவர் சொல்ல வேண்டும். அது நானாக இருக்க முடியாது, ஏனென்றால் எனக்கு மறதி இருக்கிறது என்றது யானை. மேலும் இது ஒரு போய். அது நானாக இருக்க முடியாது என்று ஆந்தை கூறினார். என்னை நம்ப முடியாது. மேலும் இதுவே உண்மையாக இருந்தது. அது நானாக இருக்க முடியாது, ஏனென்றால் நான் ஒரு குழந்தை என்று குழந்தை ஆமை கூறியது. மேலும் இதை வாதிட முடியவில்லை. வாழை இலையின் நிழலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த டலிலையைத் தவிர விலங்குகள் ஒவ்வொன்றாக குறைந்துவிட்டன. சூரியன் டலிலை மீது தனது பெரும் வெப்பத்தை பிரகாசித்தது மற்றும் அவனிடம் ஒரு உரத்த குரலில் பேசினார். மந்தமாக, இது சூரியன். நான் சொல்வது கேட்கிறதா? இனிமேல் நான் செட் ஆகும் நேரம் எப்ப சொல்லு, நாங்க சாயங்காலம்னு சொல்றோம். அவள் அஸ்தமிக்கும் நேரம் எப்போது என்று சந்திரனிடம் கூறுவீர்கள், நாங்கள் அதை விடியல் என்று அழைப்போம். என்னால் முடியாது. சூரியனின் உரத்த கட்டளையால் பயந்து போன டலிலை சொன்னது. நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு நான் மிகவும் சிறியவன். சூரியன் மூச்சை வெளியேற்றிவிட்டு டலிலையின் உடலில் நேராக ஒளி வீசியது. அது பிரகாசமாக ஒளிரச் செய்தது. அங்கே, இனிமேல் நீங்கள் மின்மினிப் பூச்சி என்று அழைக்கப்படுவீர்கள், மேலும் எங்களுக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்ப உங்கள் ஒளியை ஒளிரச் செய்வீர்கள் என்றார் சன். அன்று முதல் அயரிலை அதைத்தான் செய்தது. எனவே நீங்கள் விடியற்காலையில் அல்லது அந்தி வேளையில் மின்மினிப் பூச்சியைப் பிடிக்க நேர்ந்தால் நீங்கள் அவரை விட்டுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திரன் எப்போது அலைகளைக் கொண்டு வருகிறது, சூரியன் உதிக்கும் மற்றும் மறையும் போது அவர்தான் முடிவு செய்வார்.